கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூலை மாதம் 3ஆம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தானியம் முளைக்கச் செய்து அதை மிகுதியாய் விளையச் செய்வேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்றைக்குமே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டுமென்றால் அதற்கு அடிப்படையான ஒரு காரியம் நமக்கு தேவைப்படும். அந்த அடிப்படை சரியாக அமைந்தால் மாத்திரமே அதிலிருந்து ஒரு பலனை நாம் எதிர்பார்க்க முடியும், பெற முடியும். ஒவ்வொரு நாளும் எந்த அளவிற்கு கடவுளின் கரங்களிலே நம்முடைய அனைத்தையும் ஒப்பு கொடுக்கிறோமோ, குடும்பம், தொழில், வேலை, படிப்பு, சுகபலன், ஆரோக்கியம், போக்குவரத்து எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோமோ, கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாய் சாட்சி வாழ்க்கை வாழ்கிறோமோ, அந்த அளவிற்கு கடவுள் அவருடைய ஆசீர்வாத கரங்களினால் நம்மை தொட்டு ஆசீர்வதிப்பார். சில நேரங்களில் நமக்கு ஏற்படும் போராட்டமான சூழ்நிலைகள் கூட நமக்கு என்ன எண்ணம் தோன்றும் என்றால், இந்த பலன் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை, இனிமேல் இந்த வாசல் திறப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று. ஆனால் இன்றும் கூட நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்கிறார், உங்கள் ஒவ்வொருவருக்கும் தானியத்தை முளைக்க செய்து, அப்போ முதல் கட்டமாக அவரே விதையை போட்டு அதை முளைக்க செய்து பிறகு பலனையும் பூரணமாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதுநாள் வரை ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருந்து அதிலிருந்து மீள முடியாமல், அதில் வெற்றி பெற முடியாமல் தடுமாறி நின்று கொண்டிருந்தீர்களா? இன்று கடவுள் கொடுத்த வாக்கின்படியாகவே இன்று முதல் அதற்குரிய பலனை உங்களுக்கு கொடுத்து உங்கள் கரங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆகவே உற்சாகமாக நன்றி செலுத்துங்கள். நீங்கள் இதுவரை முயற்சித்த காரியங்களிலே இன்று முதல் உங்கள் முயற்சியிலே ஒரு மாற்றத்தை கடவுள் உண்டு பண்ணுவார். அந்த மாற்றம் வழியாக உடனுக்குடன் பலனை நீங்கள் கரங்களில் பெற முடியும், கடவுளுக்கு சாட்சியாய் நிற்க முடியும். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே எங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளையும் தகப்பன் இன்று முதல் ஆசீர்வதிக்க நீங்கள் சித்தம் வைத்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் இது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று ஒரு சிறப்பான நாள், ஆசீர்வாதமான நாள். ஆகவே உங்களுடைய முயற்சிகளுக்கு இன்று பலனை பெறப்போகிறீர்கள். உற்சாகத்தோடு கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவரே நம்மை இதுவரை நடத்தி வந்தார், இனியும் நடத்துவார். ஆமேன். God bless you.